என்ன சொன்னோம் நம்ம, அவர் நற்செய்தியின் மூலம் ஜீவனையும் அழியாமையும் என்ன செஞ்சாரு, தந்தாரு. பிசாசின் தலையை என்ன செஞ்சாரு, நசுக்கினாரு. இப்படி நிறைய நன்மைகளை நம்ம பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உயிர் தெழுந்த நாளில நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்க்க போறோம். அவர் உயிர் தெழுந்து அவராட்ட இருந்திருந்தா யாருக்கும் என்ன செய்யுது, பிரயோஜனம் கிடையாது. ஆனா அவர் யாருக்காக உயிர் தெழுந்தார்னா நமக்காக தான் அவர் என்ன செஞ்சாரு, உயிர் தெழுந்தார். சில காரியங்களை பார்த்து நம்ம முடிக்கலாம். இப்போ பேதுருடைய சாட்சியை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 2:31 பாத்தீங்கன்னா பேதுரு ஒரு சாட்சி சொல்றார். என்ன சாட்சி சொல்றாரு? 2:31 வாசிங்க. பரிசுத்த பேதுரு பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியை எல்லாரும் பெற்ற பிற்பாடு அவன் ஜனங்களிடத்திலே சாட்சியாக சொல்கிறான், அவன் கிறிஸ்துவுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். மேல 30 அவன் தீர்க்கதரிசியாக இருந்து யாருன்னா தாவீது குறித்து சொல்லுது, உன் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற மாம்சத்தின் படி உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழுப்பப்படுவேன் என்று தேவனுக்கு தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் யாரு, தாவீதை குறித்து அங்கு சொல்கிறான். இயேசு உயிர் தெழுதல் தாவீதுக்கு முன்னமே தீர்க்க தரிசனமாக என்ன செஞ்சது, அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்னும் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் ஒரு சொல்றாரு. இது எங்கிட்ட இருக்கிற சங்கீதம் 16:10 இருக்கு, நீங்க வாசிக்க வேண்டாம், சரிங்களா? அப்போஸ்தலர் 26:23 வாசிங்க. பவுலுக்கு ஒரு சாட்சி சொல்றாரு. பவுல் ஒரு சாட்சி சொல்றாரு, தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடியே. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் மோசே கூட ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு? கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துவார் என்றும் சொல்கிறேன் என்று வேறென்று நான் சொல்லுகிறதில்லை. நாம யாரு? இயேசுவுக்கு சுய ஜனமா இருக்கோமா, அந்நிய ஜனமா இருக்கோமா? அந்நிய ஜனம். நமக்கு அவருடைய ஒளியை வெளிப்படுத்தினார்ல. எப்படி வெளிப்படுத்தினாரு? அவருடைய உயிர் தெழுதினால் அவருடைய அந்த ஒளியை நம்ம மேல என்ன செஞ்சாரு, பிரகாசிக்க பண்ணினார். இது தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னமே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல், அவருடைய மரணம், பாடு தற்செயலாய் நடந்தது கிடையாது. அது ஏற்கனவே தேவனுடைய தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால உயிர்த்தெழுதனால அந்த மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் நமக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நீங்க பிலிப்பியர் எடுத்துட்டீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3:9 வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்திலே வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி எது இருந்தது? நியாயப்பிரமாணம், கற்பனை, கட்டளை. அதுல என்ன நீதினா சுயநீதி. நீ இப்படிலாம் வாழ்ந்தா இப்படிலாம் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இப்படி வாழனா நீ இப்படிலாம் பூமியில நாசமா போயிடுவ அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது சுயநீதி. நியாயப்பிரமாணம் என்னது? சுயநீதி. நீங்க
அவருடைய வார்த்தைப்படி வாழ்ந்தா அப்படிதான் ஆண்டவர் ரசிப்பார். அது சுயநீதி. ஆனா இயேசு கிறிஸ்துவின் உயிர் தழுதினால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த சுயநீதியில ஒருத்தர் கூட என்ன செய்ய முடியாது, நிலை நிற்க முடியாது. எல்லாம் கெட்டு போயிட்டான், எல்லாம் கெட்டு போயிட்டான். ஒருத்தர் கூட நிலை நிற்க முடியாது. ஆனா இயேசுவின் உயிர் தழுதினாலே அங்க என்ன நடக்குன்னா, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுள் இருக்கிறேன் என்று காணப்படுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் உண்டாகும் ஒரு நீதியை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சுயநீதி படி நம்மளால வாழ முடியாது. ஆண்டவர் ஒரு விசுவாசத்தினாலே ஏற்படுகிற ஒரு நீதி, அதுதான் பைபிள் சொல்லுது கிருபை என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த கிருபையின் பிரமாணங்களை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய உயிர் தழுதினாலே அந்த கிருபையின் பிரமாணங்கள் நம்ம இங்கே வாழ்கிறோம். இப்படி 10 சொல்லுது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு ஆகும்படி இப்ப சொல்லுது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்திருப்பதற்கு. இயேசு மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்துட்டாரு. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, நானும் அவருடைய மரணத்துக்குள்ளாக மரிச்சு, நானும் அந்த அவருடைய மரணத்துக்குள்ளாக மரிச்சு நானும் உயிர் தெழுவேன். அப்படி உயிர் தெழுவதுதான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், உபயமாக எண்ணுகிறேன் பவுல் சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ நாம என்ன செஞ்சிருக்கோம், அவருடைய மரணத்துக்குள்ளாக நாமளும் மரிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக என்ன நடந்தது? கிறிஸ்து மாத்திரம் மரிக்கல, அவர் மேல யார் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறாங்களோ அந்த சந்ததி எல்லாம் அவருடைய மரணத்துக்குள்ளாக மரித்து, அவர் எப்படி நீதிக்கென்று அவர் உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அதுபோல நாமளும் என்ன செஞ்சிருக்கிறோம், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய மரணம் நமக்கு என்ன கொடுத்திருக்கு? ஒரு வாழ்வு கொடுத்திருக்கு. அவருடைய உயிர்ப்பித்தல் நமக்கு ஒரு உயிர்ப்பித்தலை அவர் நமக்கு அங்க கொடுத்திருக்கிறது. அங்க பார்க்கலாம். அவருடைய பாடுகளின் ஐக்கியம் போட்டிருக்கு பாத்தீங்களா? 10ல எழுதியிருக்கா, உயிர் தெழுதின வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியம். நீங்க அப்படியே வச்சுட்டு 1 பேதுரு 4:13 வசிக்க. அவருடைய பாடுகளின் ஐக்கியம் 1 பேதுரு 4:13 வசிங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால். அவருடைய பாடுகளுக்கு யாருக்கு பங்காளி? நாம எல்லாம் பங்காளி. ஹல்லேலூயா. அவருடைய பாடுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அவருடைய மரணத்துக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் எனக்கும் ஒரு பங்கு இருக்கு. அப்போ ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சாரு? பாடுபட்டார், நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 3லயும் நமக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கு, பங்கு இருக்கு. சரி, இப்போ நாம எப்படி அந்த உயிர்த்தெழுதலை நாம அடைகிறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு கலாத்தியர் 2:21 வாசிங்க. கலாத்தியர் 2:21. கலாத்தியர் 2:21. நான் தேவனுடைய கிருபையை நீதியானதை நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்ததை வீணாயிருக்குமே. நான் தேவனுடைய கிருபையை விருதாக்குவதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்கும். அப்போ நாம அந்த சுயநீதி நியாயப்பிரமாணத்தினால் வருகிற அந்த சுயநீதியை உடையவர்களாக இல்லாமல் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொள்கிற ஒரு விசுவாச மார்க்கத்தால் அந்த விசுவாசத்தின் நீதியை உடையவர்களாக நாம் இந்த பூமியிலே வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? இப்போ அப்படி நீங்க கொலோசியர் 2:12 வசிங்க. அங்க
கொலோசியர் 2:12. பாத்தீங்களா, ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட நம்ம எப்படி அடக்கம் பண்ணப்படும். நான் எப்படியோ மறிப்பேன், இயேசு மறிச்சாரு, நானும் மறிச்சேனே நீங்க சொல்றீங்களே அப்படின்னா, நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு அவருக்கு கீழ்ப்படியும் போது, அந்த ஞானஸ்நானம் எடுக்கும் போது, அந்த தண்ணிக்குள்ள நாம முங்கும் போது நாம என்ன செய்யறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். தண்ணிக்குள்ள முங்கும் போது அடக்கம் பண்ணிக்கிறோம். மேல எழுந்திருக்கும் போது நாம உயிர் தெழுதப்படுகிறோம். சரிங்களா? அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய சேரின் மேலுள்ள அந்த விசுவாசத்தினாலே அவரோடு கூட நாம எழுந்தவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாமும் கிறிஸ்துவோடு கூட அங்கே எழுந்தவர்களாய் இருக்கிறோம். அதுல கீழே 13 சொல்லுது, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து உங்களுக்கு மன்னித்து, வேதவசனம் சொல்லுது, உங்கள் பாவங்களையும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம். அப்படின்னா இஸ்ராயேல் மக்கள் அந்த நாட்கள்ல விருத்த சேதனம் பண்ணினாங்க. நாம அப்படி பண்ணல. அப்படி ஒரு பண்ணாம நம்முடைய பாவத்தினாலையும் மரித்தவர்களா இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. அல்லேலூயா. அப்போ நாம பாவத்துக்கு மரிச்சு நாம நீதிக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? பிழைத்திருக்கிறோம். எப்படி இயேசு பாவத்துக்கு மரிச்சு நீதிக்கு பிழைச்சாரோ, அது போல நாமளும் நம்முடைய பாவங்களுக்கு மரிச்சு அங்க நீதிக்கு பிழைச்சிருக்கிறோம். அதனால சொல்லுது, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, இயேசு கிறிஸ்துவ அந்த கரங்களை சிலுவையின் மேல் விரித்து அந்த கரங்கள்ல ஆணி அடிக்கும் போது அது என்ன நடந்ததுன்னா, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் எதிரான ஒரு கையெழுத்து இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே அந்த கையெழுத்து போட்டிருந்தார். அல்லேலூயா. அவர் கைப்பட ஒரு கடிதம் எழுதி, நீ இப்படிலாம் வாழ்ந்தா நீ இப்படிலாம் நல்லா இருப்ப, நீ இப்படிலாம் வாழலன்னா உன் வாழ்க்கை இப்படிலாம் போயிடும் அப்படின்னு எழுதி ஒரு கையெழுத்து போட்டிருந்தார். இப்போ அந்த கையெழுத்தை அவரே அடிக்கிறார். சிலுவையில ஆணி அடிக்கும் போது என்ன நடந்தது? அவருடைய கையெழுத்தை அவரே குலைத்து அவர் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மீட்பு. ஹல்லேலூயா. அப்போ யூத குலத்துக்கு, இஸ்ராயேல் மக்களுக்கு தான் மீட்பு. இப்போ ஒட்டுமொத்த மனு குலத்துக்கும் ஹல்லேலூயா அங்க மீட்பு. அதுதான் சொல்லுது, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்து. அது என்னது? அதுதான் நியாய பிரமாணம். ஹல்லேலூயா. அதை அவர் நிறைவேற்றிட்டு அதை குலைத்து அதை நடுவில் இருந்து எடுத்து சிலுவையின் மேல ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சென்றார். ஹல்லேலூயா. இயேசு எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ஆளுகை எல்லாத்தையும் வெளியரங்கமான கோலமாக்கி அவர் சிலுவையிலே நமக்காக வெற்றி சென்றார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சிலுவையிலே அவர் யாருக்கு? நமக்காக. நாமே எனக்கு எதிராக இருந்த எல்லா கையெழுத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டாரு. எல்லாம் மாத்தி அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை தந்து என்ன, அவர் என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சு எனக்கு அவர் ஒரு புதிய வாழ்வை கொடுத்துட்டார். அதான் சிலுவையிலே நடந்த காரியம். இன்னொன்னு ரோமர் 6:4 வாசிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல படிச்சுங்க. ரோமர் 6:4. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். சரி, இது நம்ம போன வட்டம் வாசிச்ச மாதிரி தான் இருக்கு. அதுல என்ன எழுதிருக்கு? பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல. இயேசு எப்படி மரித்தெழுந்து எழுப்பினாரு? பிதாவின் மகிமையினால நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவர்
அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நான கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் நினைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களாம் வராங்க. ஹல்லேலூயா. நாம யாருடைய சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் நீங்களா இணைக்கப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. நாம எல்லாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கோம். அதனால நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது நம்முடைய பாவ மனுஷனும் என்ன செஞ்சிட்டான்? சிலுவையில் அறையப்பட்டு எப்படி அவர் பிதாவின் மகிமையினால உயிர்த்தெழுந்தாலோ அதுபோல அதே பிதாவின் மகிமையினால இயேசு கிறிஸ்து நம்மை மறுபடியும் ஒரு வாழ்வு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கு படலைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படியோ போயிருக்கும். ஹல்லேலூயா. அது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஆனா ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அது தெரியுமா? தெரியாது. அவங்க இன்னும் ரட்சிப்புக்கு வரல. அவங்க ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம சபைக்குள்ள வந்துட்டோம், ரட்சிப்புக்குள்ள வந்துட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, இது நன்மை, இது தீமை, நீ இங்க போ, இங்க போகாத, நீ இப்படி பேசு, இப்படி பேசாத, நீ இப்படி நட, இப்படி நடக்காதன்னு ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாரு? கற்றுத்தராரு. அவருடைய வசனத்தின்படி நமக்கு கற்றுத்தந்ததுனாலதான் அவருடைய ரட்சிப்பு குறித்து நமக்கு தெரியுது. அதனாலதான் அங்க சொல்லிட்டு இருக்கு. அதனால 7 சொல்லுது, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலைக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தோம் இருக்கிறோம் என்று என்ன செய்யணுமா? நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அவரோடு கூட பிழைச்சிருக்கிறோம். அவருக்கு எப்படி ஒரு நித்தியம் உண்டோ, அழிவு இல்லையோ, அதுபோல நமக்கும் என்ன செய்ய உண்டு? கண்டிப்பா நித்தியம் உண்டு. நமக்கும் அழிவே கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு நித்திய வாழ்க்கை, ஒரு நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கெல்லாம் வச்சிருக்கிறார். ஆக இரண்டாம் மரணத்தினாலே சேதப்படுவது இல்லை. இயேசு விசுவாசிக்கிறவங்களுக்கு இரண்டாம் மரணத்தினால சேதம் கிடையாது. அப்ப முதலாம் மரணம் என்னது? நம்முடைய சரீரத்துக்கான மரணம். அது எல்லாத்துக்கும் உண்டு. இயேசுக்கும் சரீரத்துல மரணம் நடந்துச்சுல. அப்ப இயேசுக்கே சரீரத்துல மரணம் நடக்கும்போது நமக்கு சரீரத்துல என்ன செய்ய உண்டு? கண்டிப்பா ஒரு நாட்கள் மரணம் உண்டு. ஆனா இரண்டாம் மரணம் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. இரண்டாம் மரணம் என்னது? அக்கினிக்கான நரகம். அந்த இரண்டாம் மரணம் தேவ பிள்ளைகளை ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்து இன்னொரு சத்தியம் 1 பேதுரு 3:21 வாசி பார்க்கலாம். 3:21 1 பேதுரு 3:21 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நன்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலையும் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இருக்கிறாமல் நடும் மனசாட்சியின் ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது. தேவனை பற்றி ஒரு உடன்படிக்கை. அதை கீழே சொல்லுது, இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதினாலே ரட்சிக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதினாலே நமக்கு என்ன செய்யுதுன்னா அனுதினமும் ரட்சிப்பு கிடைக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்கும் போது நாம வாழ்க்கையில அனுதினமும் நாம ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. எபேசியர் 2 வாங்க. எபேசியர் 2 இங்கதான் ஒரு காரியம் நம்மளை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. கவனமா படிக்கணும். எபேசியர் 2:1 வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ நாமளும் ஒரு மரணத்துக்குள்ள அடைஞ்சிருக்கோம். எந்த மரணத்திலிருந்து நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம்? பாவம் அக்கிரமத்திலிருந்து நாமளும் என்ன செஞ்சிருப்பட்டிருக்கோம்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? மரிச்சு இருக்கிறோம்.
இயேசுவை நம்பி சபைக்குள்ள வரும்போது பாவத்துக்கு நாம என்ன செஞ்சிட்டோம்? மறைச்சிட்டோம். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். இந்த பாவம் எனக்கு தேவையில்லை. இந்த அநியாய சம்பாத்தியம் எனக்கு தேவையில்லை. இப்படி நான் ஏமாத்தி வாழ்க்கிற வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு எல்லாத்தையும் விட்டு விட்டு நாம தேவனுக்கு என்று வாழும்போது அங்கே நாம வாழ்க்கை என்ன செய்யுது? உயிர்ப்பிக்கப்படுது. ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையில புதிதாக்கப்பட்டு ஒரு புதிய மனுஷனா நம்ம வாழ்க்கையில எழுச்சிக்கிறோம். வாழ்ந்துகிட்டே ஆமா அது கீழே சொல்லுது, அவைகளிலே நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்தில் ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாகவும் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆராய்ந்து ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நம்ம முற்காலத்துல எப்படி இருந்தோம்? கீழ்ப்படியாவின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆராய்ந்து அதிகார பிரபு யாரு? அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்தோம். யாரு? சாத்தான், பிசாசு, தீய சக்தி. இந்த பூமியிலே நாம் தீய சக்திகளின் ஆழ்வர்களை பின்பற்றினோம். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டே வந்தோம். எதையும் நம்ம நம்பி ஓடணும், எதையும் நம்ம பின்னாடி ஓடணும், எதையும் நம்ம படிச்சு பார்த்தோம். இது நம்மள வாடகைக்காரா? இது நம்மள நடந்தாரா? சின்ன பையன் வாலிப பையனா இருக்கும்போது அந்த நூலகத்துல போய் புத்தகம் நான் படிப்பேன். எங்க கிராமத்துல நூலகத்துல போய் என்ன செய்வோம்? புத்தகம் படிப்போம். அப்போ போய் நல்ல பக்தி புத்தகம்லாம் வாங்கி நாங்க படிப்போம். அப்போ அதுல உள்ள அந்த சரணங்கள் மந்திரம்னு சொல்லுவாங்க. மந்திரம்லாம் படிச்சு, ஆமா அதுல நிறைய மந்திரங்கள் இருக்கும். அந்த மந்திரத்தெல்லாம் படிச்சு நான் ஒரு போட்டா வச்சுக்கிடுவேன். ஒரு போட்டா, ஒரு சாமி போட்டா வச்சு அந்த சாமி போட்டா எதுக்கு உட்கார்ந்து வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன் கண்ணை மூடி. நானும் ஒரு பையனும் சேர்ந்து செய்வோம். அந்த பையன் எங்க ரசிக்கப்பட்டேன், நானே ரசிக்கப்பட்டேன். எதையே நம்ம வாழ்க்கையில பின்பற்றினோம். இது நமக்கு வாழ்வு கொடுத்துறாதா, இது நம்மள நடந்தாதா அப்படின்னு நாம அந்த தீய சக்திகள் ஆழ்வோரெல்லாம் நம்ம நினைச்சிட்டோம், பின்பற்றி வாழ்க்கையில நடந்தோம். அதுல சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்சத்தின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்தோம். நம்ம மாம்சம் எதெல்லாம் செஞ்சோம் அதெல்லாம் நம்ம மாம்சத்துக்கு எழுதிச்சோம், கொடுத்தோம். அதுக்குள்ள சந்தோஷத்தை கொடுத்தோம். மனசு எதெல்லாம் விரும்புறதோ அதெல்லாம் இதை செய்ய அதை செய்ய இப்படிலாம் நாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். அடுத்து மற்றவர்களை போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோப ஆக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். அந்த நாட்கள் நம்ம எப்படி இருந்தோம்? கோப ஆக்கினியின் பிள்ளைகள். அந்த நாட்கள் இயேசுடைய வருகை வந்தா நம்மளாம் தப்பிக்க முடியாது. நம்மளாம் இருப்போம். கோப ஆக்கினி ஒரு தண்டனைக்குரிய உள்ள பிள்ளைகளா அந்த நாட்கள இருந்தோம். ஆனா வேதம் சொல்லுது, தேவனாலே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு வந்து மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவராய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. நாம மரிச்சு கிடந்த நம்மள ஆண்டவர் அவரோடு கூட அவர் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள். அவர் நம்மேல் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்யவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதத்தில் உட்கார செய்யவும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டு எச்சரிக்கையாய். இது நாம செய்யற, நாம இந்த வாழ்க்கையில நான் அப்படி இப்படி அப்படின்னு நாம என்ன செய்யுது? பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது ஆண்டவருடைய ஈவுனால நாம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு நம்ம பிள்ளைகளா குடும்பமா ஒரு இடத்துல வந்துருக்கோம். ஹல்லேலூயா. நான் எங்கேயோ கிடந்தேன், நீங்க எங்கேயோ கிடந்தீங்க. ஆனா எல்லாத்தையும் இணைச்சது அவருடைய அன்பு, அவருடைய உயிர்த்தல். ஹல்லேலூயா. அவருடைய மரணம். ஹல்லேலூயா. நேற்று வீட்டுக்கு வந்திருந்தீங்க, நேற்று ஜெபிச்சீங்க, பக்கத்துல எல்லாம் பார்த்தாங்க,
என்ன நிறைய கூட்டம், இவ்வளவு ஜனங்கள் வந்து இருக்காங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஆமா, அதுக்கெல்லாம் என்ன எது நம்மளை இணைத்தது? அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தது. ஹல்லேலூயா. சரி, அப்படி நாம எதுக்கு மரிச்சு எதுக்கு உயிரோடு எழுந்திருக்கப்பட்டிருக்கோம்? பாவத்துக்கு நாம மரிச்சு நீதிக்கு தேவன் நம்மளை அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஏசாயா 57:15 ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 57:15. பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்றாங்க, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவராய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறானா. அவர் எங்க வாழ்றாரு? உன்னதத்துல வாழ்றாரு. உன்னதம் என்னது? பரலோகத்துல வாழ்றாரு, ஒரு பரிசுத்த ஸ்தலத்துல வாழ்றாரு. அப்படிப்பட்ட தேவன் அவர் சொல்றாரு, நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கும், நொறுங்கினவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியோடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் நொறுங்குண்டு பணிந்த ஆவியோடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மத்தியில என்ன செய்யறாரு? வாசம் பண்ணுகிறார். உங்க மத்தியில ஆண்டவர் உண்மையாவே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள் அவருடைய உயிர்த்ததுனால என்ன கிடைச்சது? தேவன் நம்மளோடு ஒரு வாசம் பண்ணுகிற ஒரு ஐக்கியம் கிடைச்சது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யறாரு? வாசம் பண்றார். அவர் சொல்றாரு, இது நல்லது, இது கெட்டது, இது இப்படி, இது அப்படின்னு நமக்கு என்ன செய்யறாரு? கற்றுத்தாரு. வேத வசனத்தை கொண்டு அவர் கற்றுத்தாரு. கஷ்டப்படும் போது நீ தைரியமா இருந்த யார் சொல்றா? பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். நீ பொறுமையா இரு, உனக்கு பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன், உனக்கு நன்மை செய்வேன், உன் மேல யாரும் கை போட முடியாது அப்படின்னு ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் நம்மளை வாசம் பண்ணி அவர் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ரோமர் 8:11 வாசிங்க. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஆமென். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். இயேசுவை மரித்தோரிலிருந்து யார் எழுப்பினாரு? பிதாவாகிய அவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தா. அவருடைய ஆவி நம்மள வாசமா இருக்கா? பிதாவின் ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர். அவர் யாரு? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்ம வாசமா இருக்கிறா. அப்படி அவர் வாசமா இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அதை சொல்லப்படுது. ஆவியார் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைத்திருப்பது நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அப்போ நாம பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. நம்ம மாம்சம் விரும்புறதையும் நாம செய்யக்கூடாது. அப்போ பிதாவின் ஆவியானவர் நம்மளை வாசம் பண்ணும்போது நம்ம சரீரத்துல சாவுக்கு ஏதுவான அந்த காயங்களை, அந்த பகுதியை அவர் என்ன செய்வாரு? கண்டிப்பா உயிர்ப்பிப்பார். உங்களால ஏதாவது ஒரு பாவத்தை விட முடியல, ஒரு காரியத்தை நீங்க விட முடியலன்னா நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் கண்டிப்பா என்ன செய்வாரு? அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதுல 14 வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய்
புத்திரராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானால் நம்ம நடத்தப்படும் போது நாம் யாருடைய புத்திரர்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். அது சொல்லுது, அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறார் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம போய் அப்பா பிதாவை என்ன செய்ய முடியும்? தைரியமா ஆண்டவர்கிட்ட கூப்பிட முடியும். அல்லேலூயா. மத்த ஜனங்கள் அப்படி கூப்பிட முடியுமா? ஜெப ஆரம்பிப்பதே பரிசுத்த பிதாவே அப்படின்னு நாம என்ன செய்ய முடியும்? தைரியம் கூப்பிட முடியும். அப்பா பிதாவே. அப்பாவை பார்த்து தானே அப்பானை கூப்பிடுவாங்க. இன்னொரு ஆளை பார்த்து அப்பானை கூப்பிடுவாங்களா? யாராவது? அல்லேலூயா. வேற இன்னொரு ஜனம் வந்து கடவுளை பார்த்து அப்பாவை கூப்பிட சொல்லுங்க, கூப்பிட வாயே வராது. அல்லேலூயா. அவங்களால கூப்பிடவே முடியாது. கடவுள்னா என்ன செய்வாங்க? நடுங்குவாங்க, பயப்படுவாங்க. அல்லேலூயா. சாமி கோயிலுக்கு போனா என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. ஆமா ஆமா. ஆனா ஆலயத்துல தான் பயப்படுறோமா? ஒரு பரிசுத்த பயம் தான் நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. சரி, அப்படி வாங்க, அப்படி வாங்க. எஸ். 2:6 சொல்லுது, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் என்ன செய்யறாரு? அவரே கொல்லுவாரு, அவரே உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு வசனம் சங்கீதம் 19:7 வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வேதம் குறைவே இல்லாதது. அவருடைய பரிசுத்த வேதம், அந்த வார்த்தை நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். நீங்க ஒருவேளை ஆத்மாவில பலவீனப்பட்டிருந்தா நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேத வார்த்தைகள் சத்தியங்கள் உங்களை என்ன செய்யும்? கண்டிப்பா உயிர்ப்பிக்கும். சங்கீதம் 138:7 சங்கீதக்காரர் சொல்றான், வாசிங்க. சங்கீதம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். பாத்தீங்களா? நான் துன்பத்தின் மத்தியில நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில துன்பத்தின் மத்தியில தான் நம்ம என்ன செய்யறோம்? வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பாடுகள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனாலும் எந்த நேரத்திலும் ஏற்ற வேளையில் தேவன் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 119 சில வசனங்களை மறைச்சு முடிக்க போகிறோம். சங்கீதம் 119 எழுதுவாங்க. அதுல 25 வாசிங்க. கர்த்தாவே ரட்சியும். 119:25 ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொள்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பை. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உங்களுடைய வசனத்தின்படி, உங்களுடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பின்னு நாங்க அந்த சங்கீதக்காரர் சொல்றாங்க. அப்படி நீங்க 37 வாசிங்க. 37 மாயை பராதபடி நீங்கள் கண்களை விளக்கி உமது வழிகளிலே என்னை உயிர்ப்பிக்கும். மாயை பாராதபடி நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள்லாம் எப்படி இருக்கு? மாயஜலமா தெரியுது. இது என்ன மாயம்? அந்த காரியம் இப்படி வந்துட்டு அப்படின்னு அங்க சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே இந்த மாயை நான் பார்க்காதபடி நீர் கண்களை அதுக்கு விளக்கி உம்முடைய வழியில என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. நாம அவருடைய வழிக்குள்ள வரும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரு? உயிர்ப்பிப்பார். அவருடைய வழியை விட்டு நீங்க மாயைக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்க கண் எங்க எதை பார்க்கும்? அந்த மாயை தான் பார்க்கும். இந்த உலகம் என்னது? மாயை 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 எல்லாம் மாயை. மண்ணுக்கு விண்ணுக்கு கீழே மண்ணுக்கு மேல எல்லாம் மாயின்னு பக்தர் சொன்னாங்க. அப்ப இந்த பூமியில அந்த மாயை விட்டு நாம இயேசுடைய அந்த உயிர்த்தெழுதலை பார்க்கணும். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலை பார்க்கும்போது நம்ம வழியெல்லாம் அவர் என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். உங்க வேலையெல்லாம், உங்க வேலை, உங்க காரியங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரு? உயிர்ப்பிப்பார். 40 வாசிங்க.
வாஞ்சியாய் இருக்கிறேன். உம்முடைய நீதியால் என்னை உயிர்ப்பியும். ஆமென். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் மேல, உங்க கட்டளைகள் மேல நான் வாஞ்சியா இருக்கிறேன். ஆண்டவரே, உண்மையில நான் வாஞ்சியா இருக்கிறேன். நீர் உம்முடைய நீதியினால் உயிர்ப்பியும். அவருடைய நீதி எது? நம்மளை பார்க்கற அவருடைய நீதி எது சொல்லு. நம்ம போடுற காணிக்கையா, நம்ம கொடுக்கிற தசனம் பார்ப்போமா? நாம வாழ்ந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கையான நீதியை பார்க்கிறாரா? எது அவர் நமக்கு நீதியா பார்க்கறாரு? ஒருத்தர் சொல்லுங்க. விசுவாசம். இயேசுதான். நாம அவரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை அவர் என்ன செய்யறாரு? நீதியாய் ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானார்கள் அவர்கள் என் ஆத்துமா பிரியமாய். ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்? விசுவாசத்துல இன்னும் முன் செல்லும். நம்ம அவரை நம்பணும். அடுத்து இன்னொரு 149 வசீங்க. அதுல 149. உம்முடைய கிருபையின்படி என் சத்தியத்தை உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளு. கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்படி, உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளு. ஹல்லேலூயா. இப்பெல்லாம் நம்ம எந்த நாட்கள் இருக்கிறோம்? கிருபையின் நாட்கள் இருக்கிறோம். இந்த நாட்கள ஆண்டவர் நம்ம சத்தத்தை கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பார். உங்களுடைய சத்தம், உங்களுடைய கூப்பிடுதல் எல்லாம் ஆண்டவர் கண்டிப்பா கேட்பார். அவர் நம்மை கண்டிப்பா உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. நாம எதுக்காக நம்ம உயிர்த்தெழுந்தோமா இல்லையா? இயேசு உயிர்த்தெழுந்த போது நம்மளும் உயிர்த்தெழுந்தோம். எதுல? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு என்று நாம வாழ்றோம். ஹல்லேலூயா. அந்த நீதியான தேவன் என் வாழ்க்கையில வரணுமே அப்படின்னு நம்ம வாழும்போது நாம உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை போடும். இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு விஷயம் நாம ஒப்பு கொடுக்கும் போது அவர் மரணம் அடைந்தது எதற்காக? அவர் உயிர்த்தெழுந்தது எதற்காக? ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. அவரு எப்படி மரிச்சாரோ, அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, அதுபோல நானும் பாவத்துக்கு மரிச்சு நீதிக்கென்று ஆண்டவர் என்னை உயிர்த்தெழ வைத்திருக்கேன். ஹல்லேலூயா. பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து கிடந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் என்ற வார்த்தை பண்ணி ஆண்டவரே சோதரமா எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்காக உயிர்த்தெழுந்தீங்களே. சொல்லுங்க. எனக்காக உயிரோடு எழுந்தீங்களா?